மிதுன ராசிக்காரங்க தான் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். வக்ரம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம் இங்கே மிதுனத்துக்கு தான் நடக்கும். ஏன் அப்படின்னா, ஆல்ரெடி சனி சில வேலைகளை உங்களுக்கு பண்ணிட்டு தான் இருக்கும். அதாவது தொழில் முடக்கம் பண்ணுறது, மைண்ட் கொஞ்சம் நேரம் வேலை செய்யாமல் இருக்கிறது, ஒரு கன்ஃபியூஷன் அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்திருக்கும். பர்மனெண்ட்டாக நாங்கள் இப்படியே இருப்போமா அப்படின்லாம் கிடையாது. டக்குன்னு ஒரு க்ரோத்துக்கு கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா குருங்கிறவர் பெருக்கி பெருக்கி கொடுக்கக்கூடியவராக இருப்பார். அதனால் இப்போதைக்கு presenting sponsor தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன். டார்லிங் 3D தீபாவளி டீல்ஸ். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் 3 அற்புதமான தீபாவளி டீல்ஸ். மிதுன ராசி. இந்த மிதுன ராசிக்கு குரு அதிசார பயிற்சி என்ன செய்யும் அப்படின்னா, மிதுன ராசிக்காரங்க தான் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். ஏன் அப்படின்னா, வக்ரம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம் அது இங்கே மிதுனத்துக்கு தான் நடக்கும். ஏன் அப்படின்னா, ஆல்ரெடி சனி சில வேலைகளை உங்களுக்கு பண்ணிட்டு தான் இருக்கும். அதாவது தொழில் முடக்கம் பண்ணுறது, மைண்டு கொஞ்சம் நேரம் வேலை செய்யாமல் இருக்கிறது, கொஞ்சம் காலமாகவே உங்களுக்கு மைண்டு எதை நோக்கி போகுது அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்கும். ஒரு கன்ஃபியூஷன் அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்திருக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கு. எனக்கு என்ன வரும் என்ன வராது, குடும்ப சூழல்கள்லேயும் கொஞ்சம் பிரச்சனைகள் சந்திச்சுட்டு இருக்க மாதிரி, மனஸ்தாபங்கள் சந்திச்சுட்டு இருக்க மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்க நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. வெளியில் ட்ராவல் பண்ணி போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் திரும்பி வீட்டுக்குள்ளே வந்தோன்னே எங்கேயோ ஒரு ட்ரைனஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பட்சத்தில் இங்கே குருவும் உங்களுக்கு வக்ரம் ஆகிறதுனால உங்களுக்கு வெளிநாட்டு பயணங்கள், உங்களுடைய தொழில் ரீதியான ஒரு முன்னேற்றம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். ஏன்னா சனி கொஞ்சம் தாமதப்படுத்தி வச்சுருந்த விஷயங்கள்லாம் இன்னி உங்களுக்கு ப்ரோக்ரஸ் அப்படிங்கிறது ஆக ஆரம்பித்தாலும், இன்னும் மன அழுத்தங்கள், வீட்டில் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்ய போகுது. அதனால் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது, அவங்க என்ன பேசுகிறாங்க, அதாவது உங்களுடைய குடும்பத்தார்கள் என்ன வார்த்தைகள் பேசுகிறாங்க, உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி தான் பேசுவாங்க. அதுதான் அவங்க தான் குரு, பெரியவங்க தான் உங்களுக்கு குருவாக இருக்க போகிறாங்க. என்ன விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னு கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும். ஏன் என்ன சொல்ல போகிறாங்கன்னா, ஏன் நீ இப்படியே இருக்க, கொஞ்சம் மாறலாமே, இதை செய்யலாமே அதை செய்யலாமே, வெளியே வா, கொஞ்சம் அடைஞ்சிருந்த டார்க்லேருந்து கொஞ்சம் வெளியே வா அப்படின்லாம் சொல்கிறப்போ கொஞ்சம் கேட்டுக்கிறது நல்லது மிதுன ராசிக்காரங்களுக்கு. ஏன்னா உங்களுடைய மனநிலைமை எதையுமே நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு தாட்டில் இருக்கும். அதனால் அந்த மனநிலைமையிலேருந்து நீங்கள் கொஞ்சம் வெளியே வரணும். நீங்கள்லாம் நேராக திருப்பதிக்கு போயிடணும், திருப்பதி பெருமாள். ஏன்னா அங்கே போனாலே உங்களுடைய மனநிலைமை கொஞ்சம் நல்லபடியாக மாறுறதும், செழிப்பு நோக்கி போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நீங்கள் திருப்பதி பெருமாள் ஸ்தலத்துக்கு போயிட்டு வரப்போ ஒரு நாள் தங்கி இருந்து முடிஞ்சால், அதாவது அங்கே ஒரு புதன்கிழமை தங்குங்க, வியாழக்கிழமை வழிபாடு பண்ணுங்க, வெள்ளிக்கிழமையும் இருந்து தாயாரையும் பார்த்துட்டு சனிக்கிழமை போல் கிளம்பி வர மாதிரி, அப்படி ஒரு ட்ரிப் மாதிரி, கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ட்ரிப் மாதிரி இருக்கணும். அப்படிங்கிறனால நான் அதை சொல்கிறேன். போயிட்டு வரப்போ நிச்சயம் உங்களுக்கு வாழ்க்கையில் திருப்பங்கள் அப்படிங்கிறது இருக்கும். இது குரு வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால இந்த மனநிலைமை அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். ஆனால் இதுவே பர்மனெண்ட்டாக நாங்கள் இப்படியே இருப்போமா அப்படின்லாம் கிடையாது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஃபெப்ரவரி மாதம் வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த குருவோட அதிசாரத்தோடைய தாக்கமும் சனி இருந்த தாக்கமும் கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது இப்படியே ஸ்டாக்னண்ட்டாக இருக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ஃபெப்ரவரி 2026 அப்படிங்கிற வர சமயங்கள்லாம் நீங்கள் நல்லா அடுத்த லெவலுக்கு டக்குன்னு ஒரு க்ரோத்துக்கு கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா குருங்கிறவர் பெருக்கி பெருக்கி கொடுக்கக்கூடியவராக இருப்பார். அதனால் இப்போதைக்கு குரு பின்தங்கி இருக்கிறார், அவ்வளோதான். ஆனால் போகிறப்ப கொடுத்துட்டு தான் போவார் அப்படிங்கிறத நம்பிக்கையோடு நீங்கள் இருக்கணும். உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக தான் இருக்கும். மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு குரு பெயர்ச்சியாகி போகிறார். அதே இது நவம்பர் மாதம் பெரும்பாலும் எல்லாரும் பயந்துக்கிறது யாருக்கு பயந்துக்குவாங்க? சனிக்கு பயந்துக்குவாங்க. நிஜமாலுமே யாருக்கு பயந்துக்கணும் தெரியுமா? ஜஸ்ட் லைக் தட் குரு வந்துட்டாரு, எங்களை எல்லாம் காப்பாற்றிடுவார் அப்படிங்கிறத விட கிட்டத்தட்ட 13 மாதங்கள் ஒரு ராசியில் இருப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. அதுதான் குரு பயிற்சியாக நம்ம பார்க்குறோம். இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, யாரெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த குரு அதிசார பயிற்சி அப்படின்னு பார்க்குறப்போ, கர்மத்திலேருந்து தான் தர்மத்துக்கு போகணுங்கிறது தான் விதி. அப்போ அந்த கர்மத்திலேருந்து தர்மத்துக்கு போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? சில பரிகார முறைகள்லாம் சரியான முறையில் பண்ணி, பயபக்தியோடு பண்ணி. குமுதம் பக்தி நேயர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் என்ன அப்படின்னா, குரு அதிசார பயிற்சி. அது என்ன குரு அதிசார பயிற்சி?
சனி ஏற்கனவே எங்களை வச்சு செஞ்சிட்டு இருக்கு, குரு வந்து காப்பாற்ற மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது வந்து குரு பெயர்ச்சிக்காக நம்ம காத்திருக்கிறது. அக்டோபர் 18, 2025 மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு குரு வந்து பெயர்ச்சியாகி போகிறார். அதே இது நவம்பர் மாதம் திரும்பி கடகத்திலிருந்து மிதுனத்துக்கே போகிறார். அதுதான் அதிசார பெயர்ச்சி, அதாவது ரிவர்ஸில் போகிறது அப்படின்னு சொல்கிறது. குருனா யார்? குரு வந்து அவர் தேவகுரு இல்லையா, அவரை வந்து பிரகஸ்பதி அப்படின்னு சொல்கிறது. தேவர்களுக்கெல்லாம் அவர் குரு. அப்போ குரு இருக்கிறப்ப என்னென்ன நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். குரு வந்து பிள்ளை பேராகட்டும், திருமணம், செல்வம், செழிப்பு, அனைத்து நல்ல விஷயங்களுக்கும் குரு ரொம்ப மங்களமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு கிரகம் இல்லையா. சனிக்கிட்டிருந்து தப்பிக்க ஒரே வழி குரு அப்படின்னு இருந்தாலும் பெரும்பாலும் எல்லாரும் பயந்துக்கிறது யாருக்கு பயந்துக்குவாங்க? சனிக்கு பயந்துக்குவாங்க. நிஜமாலுமே யாருக்கு பயந்துக்கணும் தெரியுமா? குருக்கு தான் பயந்துக்கணும். ஏன் அப்படின்னா குரு ஞானக்காரகன், அதாவது தர்மமாக இருந்தால் மட்டுமே குரு உதவி பண்ணுவார். இல்லை அப்படின்னா தர்மம் தலை காக்கும். கிருஷ்ணர் எப்படி வந்து லேட்டாக வந்தாலும் பாண்டவர்களுக்கு வந்து தர்மப்படி எப்படி யுத்தம் பண்ணணுமோ அதை சொல்லி கொடுத்து வெற்றி அடைய வச்சார் இல்லையா. தர்மத்தின் பக்கமே கிருஷ்ணர் நிற்பார். தெய்வம் தர்மத்தின் பக்கமே நிற்கும் அப்படிங்கிறது தான் வந்து குருவோட கொள்கையே. அதனால ஜஸ்ட் லைக் தட் குரு வந்துட்டாரு, எங்களை எல்லாம் காப்பாற்றிடுவார் அப்படிங்கிறத விட நம்ம எந்த அளவுக்கு நியாய தர்மத்தோடு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் வந்து குரு நம்மளுக்கு சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. சரி, இந்த குரு அதிசார பெயர்ச்சினா என்ன? இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள், புரிகிற மாதிரி சொல்லுங்கள், எங்களுக்கு அது புரியல. பெயர்ச்சினா என்ன, அதிசார பெயர்ச்சினா என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு வண்டியில் போகிறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு பஸ்ஸுன்னு வச்சுக்கோங்க, எல்லாருமே பஸ்ஸில் போயிருப்போம். இப்போ நம்ம பஸ்ஸில் போயிட்டு அந்த பஸ்ஸு நிற்கிது, பக்கத்தில் ஒரு ட்ரெயின் ஃபாஸ்ட்டாக போகிறப்போ நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம்? பஸ்ஸு ரிவர்ஸில் போகிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். ஆனால் பஸ்ஸு அங்கேயே தான் நிற்கிது, பஸ்ஸு ரிவர்ஸில் போகலை. அந்த மாதிரி குரு என்ன ஆகுறாருன்னா, குரு ஜென்ரலாகவே ஒரு வருடம் ஒரு 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 ராசி கட்டத்தில் இருப்பார். மொத்த ராசி கட்டங்களையும் சுற்றி வரக்கு 12 வருடம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிட்டத்தட்ட 13 மாதங்கள் ஒரு ராசியில் இருப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. அதுதான் வந்து குரு பெயர்ச்சியாக நம்ம பார்க்குறோம். இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, குரு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போயிட்டு இதே மாதிரி நான் எப்படி உங்களுக்கு ரிவர்ஸ் சொன்னேன், அந்த மாதிரி இப்போ ரிவர்ஸ் போகிறார். இப்போ அப்படியே, அதாவது நம்மளுடைய பூமி சுழற்சி எப்படி காட்டுது அப்படின்னா, இது வந்து வானில் நடக்கக்கூடிய ஒரு அதிசயமாகவே பார்க்கப்படுது. அதாவது ஜென்ரலாக குரு பாட்டுக்கு முன்னோக்கி தான் போகணும். வக்ரம் அடைகிறாரு. வக்ரம்ங்கிறது ஒரு குடிகாரரை போல பிஹேவ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம். நிதானத்தை இழந்து அதாவது இந்த இடத்துல என்ன ஆகுறாருன்னா, குரு கொஞ்சம் லேட் பண்ண போகிறார். என்னென்ன செழிப்புகள்லாம் கொடுத்துட்டு இருந்தாரோ டக்குன்னு அப்படியே ஸ்டாப் ஆகுறாரு அந்த இடத்துல. அப்போ என்ன பண்ணுவார் குரு? ஏன் ஸ்டாப் ஆகுறாரு? குரு உங்களுக்கு கொஞ்ச நேரம் யோசிக்க வைப்பார். இப்போ நம்ம வந்து தெய்வ தரிசனங்களுக்கு போகிறோம், காத்திருந்து தரிசனம் பண்ணிட்டு வரோம் இல்லையா, கொஞ்சம் நேரம் நம்மளுக்கு அப்படியே டயர்ட் ஆகும், எப்படா கடவுளை பார்ப்போம்னு பார்த்துருவோம். அதே தான் வந்து இந்த ரிவர்ஸ் போயிட்டு ரெட்ரோகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. குரு வந்து பின்னோக்கி போன மாதிரி தெரியும், திரும்பவும் அதே பழைய நிலைமைக்கு அவர் மறுபடியும் இந்த வருட கடைசியிலே திரும்பவும் வந்துடுவார். கொஞ்ச நாளைக்கு தற்காலிகமாக அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த வானியல் சாஸ்திரப்படி அந்த வானத்தில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள்னால அப்படி நம்மளுக்கு அந்த பூமியோட சுழற்சியால் அப்படி தெரியுது. அதாவது குரு வந்து கொஞ்சம் கிராஜுவலாக, அதாவது சாதாரணமாக எடுத்தோன்னு ஒரு பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறதெல்லாம் குரு கொடுக்க மாட்டார். நிதானமாக தான் கொடுக்குவார். சனி வந்து லேட் பண்ணி புல் பேக் பண்ணி கொடுப்பாரு. ஆனால் குரு வந்து க்ரோத்தை கொடுப்பாரு. உங்களுக்கு கண்ணுக்கு நேரம் தெரியும், ஆனால் உங்களுக்கு தெரியும் அந்த உழைப்பை போடணும், எனக்கு கண்ணு முன்னாடி ஒரு செல்வம் வரப்போகுதுங்கிறதெல்லாம் தெரியும் இல்லையா. அது இன்னும் நிதானிச்சு கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது தான் வந்து அதிசார பெயர்ச்சி அப்படிங்கிறது அர்த்தம். இப்போது என்னென்ன ராசிகளுக்கு இந்த அதிசார பெயர்ச்சி என்னென்ன மாதிரியான நல்லதை எப்படி கொடுக்க போகிறாரு, என்ன பாடத்தை கற்பிக்க வராரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா குரு அப்படின்னாலே பாடம் கற்பிக்க தானே வராரு. அதுவும் இந்த அதிசார பயிற்சி எப்படி தெரியுமா, ஒரு கிளாஸில் இருந்து புதுசாக இன்னொரு கிளாஸுக்கு ஒரு வாத்தியார் போகிறப்ப அந்த வாத்தியார் எப்படி நம்மள்ட்ட பிஹேவ் பண்ண போகிறாருன்னே நம்மளுக்கு தெரியாது. அந்த மாதிரி தான் இப்போது இந்த அதிசார பயிற்சியும் நம்மளுக்கு உணர்த்த போகக்கூடிய விஷயமா இருக்கும். சரி, இந்த குரு அதிசார பயிற்சி யாருக்கெல்லாம் நல்லது பண்ண போகிறார் அப்படின்னா, கடகம், ரிஷபம், மீனம், இந்த 3 ராசிகளுக்குமே வந்து குரு அதிசார பயிற்சி நிச்சயமாக நல்ல விஷயங்கள் தான் கொடுக்கும். நான் சொன்ன சில விஷயங்கள் இருக்குல்லையா, கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதில் கவனமாக இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஜாக்பாட்டே அடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. யாரெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த குரு அதிசார பயிற்சி அப்படின்னு பார்க்குறப்போ, மிதுனம், தனுசு, மகரம்
கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது இந்த அதிசார பயிற்சியில். ஏன்னா குரு கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறதுனால எங்கேயாவது ஒரு இடத்துல அவமானங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு தருணத்தை அப்படிங்கிறது உருவாகிவிடும். குரு உருவாக்க மாட்டார், குரு பின்தங்கி இருக்கிறதுனால அப்படி அமையக்கூடிய ஒரு தருணம் இருக்கிறதுனால கவனம், மிக கவனம் அப்படின்னே நான் இந்த 3 ராசிகளுக்கும் சொல்லுவேன். யாருக்கெல்லாம் ஓகே அதாவது ஒரு மத்தியமமாக இருக்குது, ஒன்றும் இல்லை, நீங்கள்லாம் பிரச்சனை இல்லை, உங்களையெல்லாம் குரு அதிசார பயிற்சி பெருசாக ஒன்றும் தாக்க போகிறது இல்லை அப்படிங்கிறவங்களாம் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேஷம், கன்னி, துலாம், விருச்சகம், கும்பம். உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மத்தியமமான ஒரு பலன் அப்படிங்கிறது தான் வந்து இந்த குரு அதிசார பயிற்சி அப்படிங்கிறது சொல்லுது. பொதுவாகவே குரு அப்படிங்கிறவர் எதுக்கு வரார் அப்படின்னாலே, நம்ம செஞ்ச தவறுகளிலிருந்து சுட்டி காட்டி அதை சரி செய்யறதுக்கு தான். அப்போ இந்த குரு அதிசார பயிற்சி பார்த்து நம்ம எதுக்கு பயந்துக்கணும்னா, தர்மத்துக்கு தான் பயந்துக்கணும். சில பரிகார முறைகள்லாம் சரியான முறையில் பண்ணி, பயபக்தியோடு பண்ணி, இனிமேல் அந்த தவறை நான் செய்ய மாட்டேன், திருப்பி திருப்பி அதே பேட்டர்ன் அந்த ரெப்பிட்டேஷனுக்குள்ளே நான் போக மாட்டேன் அப்படிங்கிற குருக்கெல்லாம் வந்து வாக்கு கொடுத்துடணும். நம்ம குரு வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னாலே, அவர் வந்து நம்மளுக்கு டீச்சர் தானே. அந்த டீச்சர் என்ன சொல்லுவாங்க, ஓகே இனிமேல் நீ இந்த தவறு பண்ணக்கூடாது, இனிமேல் அந்த தவறு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு திரும்பவும் நம்ம அந்த தவறு பண்ணுறோன்னா கர்மத்தின் பாதையில் போயிடுவோம். இது எப்படின்னா, கர்மத்திலேருந்து தான் தர்மத்துக்கு போகணுங்கிறது தான் விதி. அப்போ அந்த கர்மத்திலேருந்து தர்மத்துக்கு போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும், செஞ்ச தவறுகளை திரும்பவும் செய்யாமல் இருக்கணும். அதே போல் அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கிறோம் அப்படின்னா, ஒரு முயற்சி பண்ணாமல் இருக்கிறோம் அப்படின்னா தர்மத்தின் பாதையில் நம்மளால் போக முடியாது. குருங்கிறவர் ஒரு முயற்சி பாதையை காட்டக்கூடியவர். என்னங்கிறது ஒரு ரிஸ்க் எடுத்து பார்க்குறதுல தப்பில்லை. ஆனால் ரொம்ப நிதானமாக அந்த ஞானத்தோட நம்ம அந்த தெய்வத்தை நம்பி, இந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்பி நம்ம செய்கிறப்போ குரு காட்டுற வழி அப்படிங்கிறது சிறந்த வழியாக இருக்கும். எல்லாருடைய ஜாதகத்திலையுமே வந்து குரு நல்லா இருக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. சனிக்கு பயந்துக்கிறத விட குருக்கு தான் பயந்துக்கணும். ஏன்னா சனியாவது தண்டனைகள் கொடுத்துக்கிட்டே இருந்து திரும்ப திரும்ப சரி பண்ணுங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் குரு ஒருத்தங்களுக்கு கெட்டுருச்சு அப்படின்னா மீள்றதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. அப்போது இந்த குரு தட்சணை அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குது இல்லையா, குரு தட்சணைலாம் செழிப்பானா குருக்கு வந்து கொடுத்து வழிபாடு பண்ணிட்டு வர்றது. அந்த குரு தட்சணையில் பேரம் பேசுகிறதோ, அந்த குரு தட்சணையில் வந்து இது பண்ணினா போதுமா அப்படிங்கிற மாதிரி அந்த வாக்குவாதங்கள் இருக்கிறதோ, சந்தேகமோ, குருனாலே சந்தேகமே படவே கூடாது. குருவை நம்ம சந்தேகப்பட்டுட்டோம் அப்படின்னாலே ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு குரு தோஷமோ குரு பலம் கம்மியாக இருக்குங்கிறது அர்த்தம். அது குரு தோஷமாகவே பார்க்கப்படுது. அதாவது குருமார்களுடைய வழிப்படி போங்கன்னு சொல்கிறது இல்லை, குருமார்கள் சொல்கிறத கேட்டு அந்த பாதையை நம்ம பின்பற்றணும் அப்படின்னாலே குருவோடைய அருள் செழிப்பாகவே நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். டார்லிங் 3D தீபாவளி டீல்ஸ். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் 3 அற்புதமான தீபாவளி டீல்ஸ்.